ஆசைகளான நெருப்பு என் மனதை சுட்டெரித்து புண்ணாக்கிறது. நான் இருக்கும் இப்போதைய நிலையில் அமிர்தத்தில் குளித்தாலும் அது என்னை குளிர்விக்காது. அதாவது அமிர்தத்தை எடுத்து நான் குளிச்சா கூட எனக்கு வந்து என்னோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆசையினால வரக்கூடிய பிரச்சனையில வரக்கூடிய ஹீட் என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் இவ்வளவு டீட்டெயில்டா அவர் சொல்றாரு. அதாவது குரங்குகளை போல் ஓரிடத்தில் நிலை இல்லாமல் என் மனம் சுற்றி திரிகிறது. குரங்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு போகும், இன்னொரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு போகும். விவேகானந்தர் கூட ஒரு அழகான உதாரணம் சொல்வார். மனதை பத்தி சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, கல் குடித்த, தேல் கொட்டிய, மதம் பிடித்த, பேய் பிடித்த ஒரு ஜீவன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இந்த மனசு. அதாவது கல் குடிச்சா எப்படி இருக்கும்? கல்லுனா போதை போட்டவங்களுக்கு நில தடுமாறிடும். அதுல தேல் கொட்டுச்சுன்னா அந்த வலி இருக்கும். மதம் பிடிச்சிச்சுன்னா, யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியாது. இந்த மாதிரி அதுலயே பேய் பிடிக்குதான். அதோட குரங்கு போல அப்படின்னா என்னது? குரங்கு எப்படி தாவிக்கிட்டே, இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா அதுதான் மனசுன்னு விவேகானந்தர் தன்னுடைய ஒரு லெக்சர்ல அவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி இங்க வந்து ராமர் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, குரங்கு போல ஒரு இடத்துல நிக்காம இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மனசு, எங்கேயுமே நிலை இல்லாம இருக்குது அப்படிங்கிறது சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தீராத ஆசைகள் தான் அனைத்து வழிகளுக்கும் மேலான வழியான மறுபிறவி என்னும் வழியை கொடுக்கிறது. நம்ம ஏன் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? நாம ஏன் திருப்பி இந்த உடம்புல வந்துகிட்டே இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் என்னை சுத்தி இப்படி நடக்குதுன்னா, நாம் ஏதோ ஒரு பிறவியில் செய்த ஒரு செயல்களினால, அது நல்லதோ கெட்டதோ, நல்லது இருந்தா இப்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருப்போம், கெட்டது ஏதாவது பண்ணியிருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். சோ இதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே வச்ச ஆசைகள், செயல்கள், இந்த செயல்களினால்தான் அடுத்தடுத்த பிறவி வருது. அவர் ஏற்கனவே அங்க அக்னாலஜி பண்ணியிருக்காரு, மறுபிறவிங்கிறது இருக்குது. இந்த ஆசையினால திருப்பி நான் மறுபிறவி எடுக்க வேண்டிய ஒரு வழியை எனக்கு கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி வந்து கோட்டை சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு பெரிய அரண்மனையில் வசிப்போர்களையும் ஆசைகள் என்ற வியாதி தகர்க்கும். பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆசையில மாட்டிக்குவாங்க, ஒரு ஏழை எளியவரா இருந்தாலும் ஆசையில மாட்டிக்குவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் என்னவா இருக்குது? இந்த ஆசை தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு அவரு. ஒரு பெண் ஆனவள் வந்து நல்ல அலங்காரம் பண்ணி நகைகள்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது, நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தா அவங்களுடைய நகைகள், அவர்களுடைய ஆபரணங்கள், தோற்றங்கள் நம்ம ஈர்க்கும்ல, எப்படி கண்ணுக்கு பளிச்சுன்னு அடிக்குமா, அந்த மாதிரி இந்த ஆசைகள் வந்து பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், பொருட்கள் எல்லாத்து மேலேயும் போய் அப்படியே கிளிங் பண்ணிக்குதான், அதாவது பிடிச்சிக்குதான். அந்த அளவுக்கு அது இருக்குங்க. எப்படி ஒரு தாமரை வந்துன்னா சூரிய ஒளி பட்டாதான் அது வந்து மலரும், இல்லாட்டி மலராது. சோ இந்த சூரிய ஒளிக்கோசரம் ஏங்கிட்டு இருக்க தாமரை வந்து பட்டவுடனே மலர்ற மாதிரி இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா, இல்லை வெளியில இருந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும், அது அழகா சொல்றாரு. அந்த ஆசைகள் மனிதனை வெளியிலிருந்து ஆட்கொண்டு ஆழமாக தாக்கும். இந்த வெளியில இந்த உலகம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஆட்கொண்டு நம்ம மனசை வந்து ஒரு தூய்மையை கெடுத்துருது, ரெண்டாவது ஆசைகளை நிறைய உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு அழகா சில விஷயங்கள் அவர் சொல்றாரு. ஒரு நல்ல வலிமையான, வீரமான, நல்ல மனிதர்களை கூட இந்த ஆசைகள் வந்து அவங்கள வந்து தலைகீழா மாத்திருது அப்படிங்கிறத ஒரு இதை சொல்றாரு. அது நல்லது.